ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாப்பாவை இப்படி தான் தூங்க வைப்பேன். அதாவது இப்படி தூங்க வச்சுட்டு ஒரு கையில் ஆட்டிக்கிட்டே தான் கார்ட்டூன் வீடியோ செய்யணும். மேடம் இன்னும் தூங்கலை, பாட்டு படித்தா தான் தூங்குவாங்க. என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா? பாட்டு படிக்கட்டா அம்மா? அம்மா பாட்டு படிக்கட்டா? பார்த்துடுங்க. ஆராரோ ஆராரோ அம்புலிக்கு நெறிவரோ மூச்சு பட்டான் நோகும்னு மூச்சடக்கி முத்தமிட்டேன், நிழலு பட்டான் நோகும்னு நிலவடங்க முத்தமிட்டேன். தூங்காம தூங்கு கண்ணி தூங்காம நீ விளக்கே, அசையாம தூங்கு கண்ணே ஆசைகள் விளக்கே. ஆராரோ ஆராரோ அம்புலிக்கு நெறிவரோ கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியா கண்ணீர் விழுவது, 10 மாசம் மடியேந்தி பெத்தெடுத்த மகராசி, பச்சை புள்ள உன்னை விட்டு போனதை நீ அழுறாயா. மாமன் வந்து என்னை காக்க நானும் வந்து உன்னை காக்க, நாம் விரும்பும் இன்பமெல்லாம் நாளை வரும் நமக்காக. காலம் உள்ள காலம் வாழும் யாவும் இந்த பாசம். ஆராரோ. அதுக்கு மேலே மறந்து போச்சு. என் பையனுக்கெலாம் அந்த பாட்டு ஃபுல்லாக படிப்பேன். அதுவும் இல்லாமல் கீழே செல்லில் வச்சு தொட்டிலுக்கு அடியில் வச்சு விட்ருப்போம். அது பாட்டுக்கு கேட்டுகிட்டே தூங்குவான். விடிய விடிய அந்த பாட்டு ஓடும் மக்களே. ஆனால் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் அப்படி பழகலை. ஏன்னா வந்து அவன் போகிற இடம்லாம் செல்லு வச்சு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பாப்பாவுக்கு வந்து அப்படி பழகலை. நானே வாயில் 2 லைன் பாடுவேன், அப்புறம் இப்படியே ஆட்டினா தூங்கிடுவா. இதுதான் பாப்பாவை தூங்க வைக்கிற மெத்தடு. பார்த்தீங்களா, இந்த தலை சீவுற கூட நேரம் கிடைக்கல. 2 பிள்ளையை பெற்று ஐயோ வீட்டு வேலையே சரியாக இருக்குது. யாரெல்லாம் என்னைய மாதிரி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? என்னன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் எப்படி வந்தது. இது வந்து ஆன்மீகமாக, அது எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் தெய்வங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த காலத்தில் எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி சயின்ஸ் படி நிறையா நம்ம உடம்புல உள்ள வந்து 28 நாளுக்கு ஒரு முறை வந்து அந்த இது நடக்கிறதுனால தான் அது சயின்ஸ் படி. நம்ம சயின்ஸ் படி போக வேண்டாம். அந்த காலத்தில் தெய்வங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க முறைப்படி அந்த காலத்தில் எப்படி வந்துச்சு அதுதான் சரியா. மாதவிடாய் எப்படி வந்ததுன்னா, சிவன் இருக்கார்ல, சிவன் வந்து ஒரு நாள் படி அளக்கிறதுக்கு பூலோகத்துக்கு வந்துட்டார். அதாவது படி அளக்கிறதுனா சாப்பாடு கொடுக்கறது எல்லா உயிருக்குமே. அதாவது கல்லுக்கு அடியில் இருக்க தேலுக்கு முறைக்கொண்டு அவர் தான் சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த மாதிரி கீழே வந்துட்டார், பூலோகத்துக்கு வந்துட்டார். வந்தோடனே நைட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. லேட் ஆகணுன்னே பார்வதி என்ன பண்ணாங்க, அவங்கள எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எதிர்பார்த்து கடைசியில் அந்த சொர்க்க அந்த இருக்குல்ல மேலே, அதை என்ன சொல்ல, நம்ம பாஷையிலே பேசுவோம், அவங்க பாஷையில் மறந்துட்டு. அதாவது வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்கன்னு வைங்களேன். வந்துட்டாங்க. இன்னுமா சிவனை காணோன்ட்டு தேடி வந்துட்டாங்க. வந்தோடனே ரொம்ப லேட்டானோன்னே அசதியில் படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கும்போது எப்படி தூங்கியிருக்காங்க, சிலவங்களாம் பார்த்துருக்கீங்களா, அப்படி தலைக்கு கை வச்சு தூங்குவாங்க, அந்த மாதிரி தூங்கிட்டாங்க. தூங்கினோன்னே அப்புறம் வந்து சிவன் வந்துட்டார். வந்தோடனே கதவு தள்ளுறாரு, திறக்க முடியல. அவர் ரொம்ப தள்ளுறாரு, திறக்க முடியல. அப்புறம் அவருக்கு இருக்கிற எல்லா சக்தியுமே கொண்டு அந்த சக்தியை கதவுல இது பண்ணி திறக்க முடியல. என்னடா இது, நம்மக்கிட்ட இருக்க சக்தியெல்லாம் பயன்படுத்திட்டோம், அப்பவுமே இந்த கதவு திறக்க முடியலையே, அப்படி இந்த கதவுக்கு பின்னாடி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்ப்போன்ட்டு அவரோட நெற்றிக்கண்ணால் பார்க்குறாரு. பார்த்தா அந்த பக்கம் பார்வதி அம்மா. பார்த்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தலைக்கு கை வச்சு படுத்ததில் இந்த பெருவரல் வந்து கதவுல இப்படி இருந்திருக்கு. கதவுல இருந்தோடனே இந்த ஒரு பெருவரல் தான் மக்களே
5 விரல் கூட இல்லை, இந்த ஒரு பெருவிரல் கதவுல பட்டுட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு விரல் இருந்ததுக்கு சிவனால திறக்க முடியல. அப்போ வந்து இந்த மாதிரி சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. 3 பேருமே கலந்து பேசுகிறாங்க. எப்பேற்பட்ட சிவனுக்கு இந்த நிலைமையா? இதே நல்ல வேலை, இதே இது சாதாரணமாக கை வச்சு படுக்க போய் இந்த நிலைமை. சண்டை போட்டு நம்மளையெல்லாம் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்கன்னா அப்போ நாள் முழுக்க பட்டினியாக தான் கிடக்கணும். அதனால இவங்கள வந்து இப்படி விடக்கூடாது அப்படின்னு 3 பேருமே கலந்து பேசி இந்த மாதவிடாய் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதாவது மாசத்துல 3 நாள். அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ரொம்ப பலவீனம், சொல்லப்போனால் ரொம்ப பலவீனம் இருந்ததோட ரொம்ப பலவீனமாக ஆக்கிடுவாங்க. அதுக்கு தான் இந்த மாதவிடாயை கொண்டு வந்தது அந்த காலத்தில். கொண்டு வந்ததா அப்படி கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்த கதை வந்து நான் 7th படிக்கும்போது எனக்கு எங்கள் டீச்சர் சொன்னது இந்த மாதிரி. ஆனால் வந்து அவங்க நல்லா தெளிவாக சொன்னாங்க. எனக்கு வந்து சொல்ல தரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் இந்த மாதவிடாய் கொண்டு வந்தது. அவங்கள விட நம்ம பலவீனமாக இருக்கணும், மாசத்துல 3 நாள் மட்டும் அவங்கள விட நம்ம பலவீனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஏன்னா அப்போ வந்து கர்ப்ப காலத்துலலாம் எதுக்கு நீ மாடிப்படி ஏறக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாது, அந்த வேலை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சது வந்து பெண்களை பயமுறுத்துறதுக்கு. நீங்கள் எப்போவுமே பலவீனமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு நம்மளை வந்து பலவீனமாகவே வச்சுக்கிடுறதுக்காக தான் அந்த மாதிரி படி ஏறக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு அந்த காலத்துலேருந்தே அப்படி ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கீங்களா? குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு விறகு சமக்கிறதுக்கு போவாங்க, செங்கல் சூளைக்கு போவாங்க. அப்புறம் வந்து எல்லா வேலையுமே செஞ்சாங்க. இப்போ தான் அப்படி இல்லை, பெட் ரெஸ்ட்டு தான். பெட் ரெஸ்ட்டு, நீ அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, சாப்பிட்டு தூங்கணும், அவ்வளவுதான். இந்த இப்படி மாறிடுச்சு. அதான் பலவீனமாக்குறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மாதவிடாய். இதுதான் வந்து கதை. எங்கள் டீச்சர் சொன்னாங்க நான் 7th படிக்கும்போது. அவ்வளோதான் மக்களே. கதை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.